சுதந்திரம் பெற்றும் இன்னும் கிராமங்களில் வாழும் மக்கள் குடிநீருக்காகவும் சாலை வசதிக்காகவும் போராடி வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளிலும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மதி அவர்களை ஆதரித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவள்ளூர், பூண்டி, கடம்பத்தூர், எல்லாபுரம் ஒன்றியங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு யானை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், சுதந்திரம் அடைந்தும் இன்னும் குடிநீருக்காகவும் சாலை வசதிக்காகவும் பட்டா வேண்டி மக்கள் நாட்டில் போராடி வருவதாகவும் அவர் கூறினார். நமக்கு அரசியல் பரிந்துரைகளை அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் இவ்வளவு வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். யானை சின்னத்துல 2வது இடத்துல இருக்குமா பட்டனை, அதை நீங்க அழுத்துங்க. ஒரு நல்ல வேட்பாளரை அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான இந்த சின்ன சின்ன தேவைகளை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரிய பெரிய நம்மளுக்கு வர வேண்டிய உரிமைகள் காத்து கிடக்குது. அதை நிறைவேற்றுறதுக்கு தகுதியான வேட்பாளரை நீங்க அனுப்புங்க பாராளுமன்றத்துக்கு. ஜெய்பீம்மா. இன்னும் இந்திய கிராமத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம் கட்டு, 3 சென்ட் பட்டா கட்டு, சாலை வசதி கட்டு, குடிநீர் வசதி கட்டு. 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் குடித்த நீர் கட்டு கூட போராடுற மக்கள் யாரா நம்ம மக்களை தான் இருக்கும். இன்னைக்கு தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி, அப்படி இந்த இடத்துல போய் மூர்த்தியாக ஒரு தலைவர் இருந்ததால நம்ம எந்த பிரச்சனை இல்லாத சுதந்திரமா நல்லா வாழணும், ஒரு சமத்துவமா வாழற எல்லா மக்களோட. ஆனா வெளியில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா செத்துட்டா புதைக்கிறது சுடுகாடு இல்லைன்னு சொல்லி கூட போராடுறான். அப்படியாப்பட்ட இந்த மக்களை பாதுகாக்கணும்னா இந்த வாக்குச்சீட்டு தான். இந்த வாக்குச்சீட்டு சரியா பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா அதிகாரன்றது நம்ம கையில வந்ததுன்னா நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ஆனால் தயவு கூர்ந்து வாக்காளர்களே